ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டெம்டிங்கான ஒரு மசாலா பிரியாணி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். நீங்க மட்டன் கீமா இல்லை பெரிய பெரிய பீசஸ்ல கூட செய்யலாம். நான் போனே இல்லாமல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கீமாவா வேணும்னா நல்லா கூட நீங்க ஃபைனா சாப் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போட்டிருக்கேன். நம்ம கடைகளில் கீமா வாங்கினோன்னா அதில் எலும்பு துண்டுகள்லாம் இருக்குது. குழந்தைங்க வாயில் படுத்து குத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வீட்டிலே பெரிய பீசஸாக வாங்கி கட் பண்ணிட்டேன். இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, தயிர், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ குக்கரை அடுப்புல வச்சிருக்கேன். இது கூட எண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்து காய வைக்கிறேன். இது கூட பட்டை, கிராம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இன்னொரு பாத்திரத்துல சாதத்துக்கு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். நம்ம பிரியாணிக்கு இப்போ பொடியா நறுக்கின இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். அது வாயில அங்கங்க நமக்கு கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட நீல வாக்குல கட் பண்ண தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க அந்த ஸ்மெல் போற வரைக்கும். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாதத்துக்கு. மசாலா வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த மட்டனை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது கூட சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்குங்க இந்த கறி வேகிறதுக்கு மட்டும். இது கூட புதினா இலைகளை சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி 2 விசில் வேக வச்சிடலாம். இது போன்லெஸ்ன்றதுனால உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். சாதம் நல்லா 80% வெந்துருச்சு. அதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சிருந்த சாதத்தை லேயர் லேயராக வச்சிடலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி வச்சுக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலைகளை தூவிடலாம். இதை இப்போ விசில் வால்வு போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் பண்ணுங்க. விசில் வரணும்னு அவசியம் இல்லை, இது வெந்தா மட்டும் போதும். பாருங்க, நல்லா சாதம் பொல பொலன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி அதையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்ல பொன்னிறமா கிறிஸ்பியா வரணும், அந்த அளவுக்கு பொரிச்சுக்குங்க. இப்போ சாதத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பெரிய பிளேட் எடுத்துக்குங்க. குக்கர்ல இப்படி கமுத்திட்டு இப்படி திருப்பினீங்க அப்படின்னா நம்மளோட மசாலா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலே ஃபுல்லாக மசாலாவும் கீழே வெள்ளை சாதமாகவும் இருக்கும். இது 2த்தையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.